இன்று நாம் பஞ்சபூதங்களில் நிலம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நிலத்தில் விளையிற உணவு, அதாவது உடம்பால் அழியீர் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறியேன், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. ஸோ இந்த உணவு மூலமாக தான் மெயினாக நம்ம உடம்புக்கு சத்துக்கள் சேருகிறது. இந்த உடம்பு வளர்கிறதுல முதல்ல நிலத்தில் விளையிற உணவு, அது எந்த உணவு மனிதனுக்கான உணவு, இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. வெறுமனே நம்ம யோக பயிற்சி செய்கிறத விட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா பலன்கள் அதிகமாக இருக்கும். எது மனித உணவாக இருக்க முடியும்? பொதுவாக பார்த்திங்கன்னா நவீன அறிவியல் கருத்துப்படியே நம்ம உடம்புக்கு அல்கலைன் ஃபுட்ஸ், அதாவது காரத்தன்மை வாய்ந்த உணவுகள் 80%, அசிடிக் ஃபுட்ஸ், அதாவது அமிலத்தன்மை வாய்ந்த உணவுகள் 20% இருந்தால் போதுன்னு நவீன அறிவியல் சொல்லுது. ஸோ அதே போல் தான் நம்ம முதல்ல ஆதியில் எந்த உணவு மனிதனுக்கான உணவாக இருந்திருக்க முடியும் அப்படின்னா, டார்வின் தியரிப்படி குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்லி, அதாவது பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக உருவெடுத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காட்டில் இருக்கிற குரங்குங்க பாருங்கள், பழங்களையும் கொட்டை பருப்புகளையும் தான் சாப்பிடும். இந்த நம்ம நாட்டில் இருக்கிற குரங்குகள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் காட்டில் இருக்கிற குரங்குகள் அதை தான் சாப்பிடும். ஸோ அதுதான் மனிதனோட உணவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு இயற்கை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பழங்களும் கொட்டை பருப்புகளும் தான் மனிதனுக்கான முதன்மையான உணவாக இருக்குது, நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இதில் பழங்கள் பார்த்திங்கன்னா முதன்மையான கனி, முதன்மையான பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காயை சொல்லலாம். தேங்காய்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், ஆனால் அதுக்கு பேர் இதிகாசங்களில் நம்ம பழம்பெரும் பாடல்களில் பார்த்திங்கன்னா தெங்கனி, தெங்கம்பழம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பழ வகை. இந்த தேங்காயில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த தேங்காயை நம்ம சமையலில் போட்டு சாப்பிட்றது உன்னதமானது கிடையாது, பச்சையாக அப்படியே சாப்பிடணும். ஸோ தேங்காய், அதாவது தெங்கனி அப்படிங்கிறது ஒரு முதன்மையான கனி. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம், அதாவது இப்போ அது வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வாழைப்பழம் தான். இப்போ திரிபு ஏற்பட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு, மனிதன் வாழ்வதற்கான பழம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயும் வாழைப்பழமும் நம்ம வாழ்நாள் முழுவதும் மனிதனோட பின்னி பிணைந்த 2 உயிரினங்கள். இது எல்லா சுப நிகழ்ச்சிகள்லேயும் இது இடம்பெறும். அதே போல் படையலில் கூட பார்த்திங்கன்னா தேங்காயும் பழமும் வச்சு தான் படைப்பாங்க. அது கடவுளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இல்லை, மனிதனுக்கு அது உகுந்த உணவு அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதே மாதிரி மற்ற எல்லா பழங்களும், சீசனில் கிடைக்கிற எல்லா பழங்களையும் நம்ம சாப்பிட்லாம். கொட்டை பருப்புகள் அப்படின்னும் போது பாதாம், பிஸ்தா, அக்ரூட், இந்த மாதிரி கொட்டை பருப்புகளையும் சாப்பிட்லாம். இதுதான் முதன்மையான உணவு. இதற்கு அடுத்த உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள். கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல கனி, அடுத்தது காய். இது 2வது குவாலிட்டியாக வச்சுக்கலாம். 3வது பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய தானியங்கள். தானியங்கள் பொதுவாக பறவைகளுக்கான ஒரு உணவு தான். அதை நம்ம மனிதன் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மற்ற உயிரினங்களுடைய உணவுகள் எல்லாத்தையுமே பறிச்சிட்டோம். அதில் ஒன்று இந்த தானியம். இந்த தானியத்தை சாப்பிட்டா கூட இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. 4வது சமைத்த, அதாவது வேக வைத்த உணவுகள். வேக வைத்த உணவுகளை அப்படியே வேக மட்டும் வச்சுட்டு சாப்பிட்றது. அடுத்தது 5வது குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா சமைத்த சைவ உணவுகள். இப்போ இயற்கை வாழ்வியலில் பார்த்திங்கன்னா சைவம் அசைவம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, சமைச்சது எல்லாமே அசைவம், சமைக்காத உணவுகள் எல்லாமே சைவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பகுத்தறிந்து நீங்கள் அதை சாப்பிட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த 5 வகையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச உணவுகளாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு முக்கியமான 4 கம்பைன்ட் ஆசனாஸை நம்ம கற்றுக்க போகிறோம். முதலாவது ஆசனம் தாடாசனம், அதாவது தண்டாசனம் சொல்லுவாங்க. இப்படி காலை நீட்டிக்கிட்டு கைகளை இப்படி வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். முதுகுத்தண்டு பலம் பெறுகிறது. இப்படி நேராக வச்சுட்டு இப்படி உட்காரணும். இதை தண்டாசனம். அடுத்தது இந்த காலை மடக்கி ஐயப்பாசனம். இடது கையை இப்படி ஃப்ரீயாக விட்டுடலாம். இடது கையை ஃப்ரீயாக விட்டுடலாம். வலது கையில் சின்முத்ரை, ரைட்டில் சின்முத்ரை. கண்களை
புருவ மத்தியில் குவிக்க முயற்சி பண்ணுங்கள். விட்டலாம். ஆசனத்திலேருந்து விலகிக்கலாம். அடுத்தது, இந்த தண்டாசனம் பண்ணுறதுனால முதுகுத்தண்டு பலமடையுது. ஐயப்பாசனம் செய்கிறதுனால மனிதன் தன்னிலையை வந்து உணரலாம். அடுத்த ஆசனம் கோமுக ஆசனம். இடது காலை இப்படி முன்னால் இப்படி கிராஸில் இப்படி போட்டுக்கலாம். வலது காலை வந்து இதுக்கு மேலே. இதுதான் கோமுக ஆசனத்தினுடைய முதல் நிலை. ரெண்டாவது நிலையில் இடது கை இப்படி மடிச்சுக்கிங்க. இப்போ இந்த வலது கால் மேலே போட்டிருக்கிறதுனால வலது கை இப்படி மேலே தூக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த முழியை பார்க்கணும். விட்டலாம். இப்போ இந்த 2 கட்டை விரலையும் பிடிச்சிக்கிங்க. சின்ன வந்து இங்கே வைக்கணும். இதுவாக மூச்சு இழுத்துக்கிட்டு பழைய நிலைக்கு வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. முகத்தை சாந்தமாக வச்சுக்கிட்டு அப்படியே பாருங்கள், நேராக பாருங்கள். கோமுகம்னா பசுவோட முகம் மாதிரி. மனம் வந்து சாந்தமடையும், மன அழுத்தங்கள் வந்து குறையும். விலகிக்கலாம். அடுத்த ஒரு ஆசனம் வந்து இப்படி முட்டி போட்டுக்கலாம். சிங்காசனம். முட்டி போட்டு இந்த கால்களை கொஞ்சம் இப்படி அகட்டி வச்சுக்கலாம். இந்த பெட்டம் பகுதி வந்து கீழே உட்கார்ற மாதிரி இப்படி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு இப்படி கைகளை உள்முகமாக இப்படி வச்சுக்கலாம். நாக்கை நீட்டி இந்த நாக்கு நுனியை பார்க்கணும். இப்படி கர்ஜனை கூட பண்ணலாம். அப்படியே வச்சுட்டு உள்ள நாக்கு இழுத்துக்கிட்டு மூக்கு நுனியை பார்க்கலாம். விலகிக்கலாம். மெதுவாக வந்து இந்த ஆசனத்துலேருந்து விலகும்போது மெதுவாக விலகணும். ஆளுமை திறன். நமக்கு வந்து இப்படி வந்து ஒரு சிங்கம் வந்து காட்டை ஆளுமோ அந்த மாதிரி ஆளுமை திறன், நம்ம உடம்பை ஆட்சி செய்கிற ஒரு நிலை வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் சிறப்பான கூட்டு ஆசனங்களை கற்கலாம். நன்றி, வணக்கம்.